நம் வேதத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் சற்று தியானிப்போம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பிரியமானவர்களே, இந்த வேதம் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சங்கீதம் ராக தலைவனாகிய கர்த்தருக்கு நம் தாவீது சமர்ப்பிக்கின்ற ஒரு பாடலா இருக்கின்றது. இந்த பாடல் வழியாக தாவீது ஒரு காரியத்தை அவன் வாழ்க்கையில முற்றிலும் அனுபவித்து சொல்லுகிற ஒன்று என்னவென்றால், கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தர் எங்கும் நிறைந்தவர். அவருடைய வல்லமை எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான். அப்படியாய் அவன் கர்த்தரை நோக்கி சொல்லுகிற ஒரு காரியம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்திற்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நம்ம உயர உயர நம்முடைய வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற சூழலா இருக்கட்டும், ஒருவேளை உயரவே முடியல, நான் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறேன், எல்லா இடங்களிலும் நான் துக்கித்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு பாதாள படுக்கையா இருக்கட்டும், அந்த இடத்திலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லலைங்க, தாவீது அழகாய் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ராஜாவா இருக்கிறான். அவன் ராஜாவின் வாழ்க்கையிலே, அந்த ராஜாவின் வாழ்க்கையிலே அவனுக்கு இல்லாத ஒன்றும் கிடையாது. அவன் சொன்னா செய்யறதுக்கு அத்தனை வேலையாட்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர்கிட்ட தன்னை அப்படியே முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவனாய், தாழ்த்தினவனாய் ஒரு விஷயத்தை தேவனிடத்திலே அவன் ஒப்புக்கொள்ளுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்பா, உங்களுக்கு முன்பாக என்னை நான் மறைத்து கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய நற்கிரியைகளா இருக்கட்டும், பாவ காரியங்களா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இல்ல மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஏதாவது ஒரு மாஸ்க போட்டுட்டு வெளியே ஒரு தோற்றத்திலும் உள்ளே ஒரு தோற்றத்திலும் நம்ம இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களை, வெளிப்புற தோற்றமா இருந்தாலும் உட்புற தோற்றமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கின்றார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. மனிதர்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க, நான் உடுத்துற உடையை நினைச்சு அவங்க எப்படி யோசிப்பாங்க, நான் போகிற இடங்களிலே நான் செய்கின்ற வேலையை குறித்து அவர்கள் என்ன நினைப்பார்கள், மனிதர்களை குறித்தே நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நினைத்து அவர்களுக்காக நம்ம ஒரு மேக்கப்ஸ போட்டுட்டே இருக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால், அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது மிக முக்கியம் அல்ல. கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியம். அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம். ஏன்னா இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லல, மனிதர்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லைன்னு சொல்லல. மனிதர்கள் நீங்க வானத்துக்கு போனாலும் அவங்க பாத்துருவாங்க, மனிதர்கள் நீங்க பாதாளத்துக்கு போனாலும் அங்க இருக்காங்க. இல்ல, உன் உறவுகள், உன் கணவன், உன் மனைவி இங்கெல்லாம் போகும்பொழுது அவங்க உன் கூடயே இருப்பாங்கன்னு வசனம் சொல்லலைங்க. வசனம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று அழகாய் தாவீது ராஜா கர்த்தரை அறிந்தவனாய் பேசுகின்றார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அறிந்திருந்தாக்கா, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை நீங்க நன்றாய் அறிந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருந்தா போதும், எத்தனை சேனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் ஜெயம் நமக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் அவருக்காக காத்திருப்போம். God bless you all.